ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்மளோட இது வந்து கிராணி சாப்டர் 2. இந்த கிராணி சாப்டர் 2க்கு அப்புறம் நம்ம பேர் என்னது கிராணி 6 போடலாம். கிராணி 6 மாதிரி ஒரு கேம் வந்திருக்கு, அது போடலாம். அப்புறம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கமெண்டில் ஏன் ஐஸ்கிரீம் 2 போடலன்ட்டு. ஐஸ்கிரீம் 2 போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் முன்னாடி போட்டிருந்தேன், அது இருக்கா இல்லையான்னு இப்போ தெரில. அதனால் இருக்கும் தான் நினைக்கிறேன், போய் பாருங்கள். அதனால் இது அப்புறம் கிராணி 6 அப்புறம் ஸ்லெண்டர்மேன் போடலாம். இல்லைனாலும் விடுங்க, அது ரொம்ப ஈஸியான கேமு, அது கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான். அதனால் நம்ம ஸ்லெண்டர்மேன் போடலாம். இப்போதைக்கு கிராணி சாப்டர் 2 போடலாம். நான் டெய்லியும் நான் எப்பப்பெல்லாம் ஜெயிக்கிறோன்னோ அதை மட்டும்தான் போடுவேன். இது ஃபஸ்ட்டு டைம் நான் பண்ணுறேன். இப்போ நான் கேம் விளாண்டுட்டே பண்ணுறேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்கல இந்த தடவை. ஸோ எப்படிலாம் நான் எப்போ பார்த்தாலும் வின் ஆக மாட்டேன், ஏன்னா நான் இது ஃபஸ்ட் டைம் தான். ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது எவ்வளோ மொக்கம் வாங்குவேன்ட்டு காமிக்கிற ஒரு வீடியோ தான் அது. ஓகே, ஈஸி மீடியம் போத்து. ஓகே மீடியமா? ஓகே மீடியமே வச்சுப்போம். உள்ளே போடா டக்குன்னு உள்ளே போடா. டே லோடிங் பண்ணுறா டே. என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே, என்னென்னா இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. டே 1 நான் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் மேலே போய் மொட்டைக்கிட்ட நிறைய தடவை மாற்றிக்கிட்டேன். இது வேறு லைட்டு வேறு திடீர்னு கீழே போதும் அதிகமாக வருது. ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு நேராக படிக்கட்டுக்கு மேலே தான் போகிறோம், ஏன்னா இங்கே கீழே இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஐயோ மொட்டைங்க இருக்கும், அதுக்குள்ளே நம்ம மேலே ஓடி போயிடுவோம். நானும் இருக்க மாட்டேங்க. நம்ம சொட்டை வந்துட்டா. சொட்டை இங்கேருந்து தானே வருவா? ஓகே ஓகே, நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ டே 1லேயே மொக்கம் வாங்குறேன்ட்டு. சொட்டை அங்கே தான் நான் முதல்ல வருவா. எல்லா கேமர்ஸும் இப்படி தான் அடி வாங்குவாங்க சொட்டைக்கிட்டேருந்து. சொட்டை இஸ் டேஞ்சரஸ். சொட்டை யாருன்னா நம்ம கிராணி தான். மண்டையில் சொட்டை இருக்கும். நம்ம கிராம்பா இங்கே தான் இருந்திருந்தான். அப்போ நான் அந்த சைட் போயிருப்பான். என்னது அது? பிக்சரு தேவையில்லை. இந்த ரூம் எப்போ பார்த்தாலும் லாக்கில் இருக்கும். கீழே போய் கன் எடுத்துப்போம், அப்போ தான் சேஃப்டி. இதுதான் கன் இருக்கும். அடப்பாவி, இங்கேயும் ஒரு பிக்சர் தான் வச்சுருக்கானுங்க. ஐயோ, அதுக்கு வேறு பசிக்குது போல். நாம் ஓடிடுவோம். ஆமாம் பசிக்குது அதுக்கு. இது என்ன இடம்? ஒளியிற இடமா? சரி ஒழிஞ்சுப்போம். இல்லை கிராணி இதுக்கு வாய்ப்பு இல்லை. போட் கீ, அடப்பாவா. போட் எஸ்கேப் பண்ணலாம். சத்தியமாக நான் இவ்வளோ இது பண்ணல. போட் கீ கச்சிருச்சு. ஒளிடா சாமி. கிளவி பார்த்துட்டா. வரல போட்டுட்டு வர. கீழே போடா. நீ போட் ஸ்டீரிங் வீல். சரிடா, சாவி இங்கே போடணும். இங்கே நீ பிளக்கு. சரி, போட் கீ எடுத்துட்டேனே, அது எங்கடா போனேன்? இது போட் கீ தானடா. ஐயோ கீழே வந்துட்டேனே. என்ன அட பாவீங்களா டே, நான் கீழே வந்துட்டேன். நான் என்னடா பண்ணேன்? குதிக்க கூட முடியல, ஸ்டக் ஆகிட்டேன். அட பாவீங்களா, எல்லாம் ஓவர் அடி. இது வேறு விளம்பரம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டீரிங் வீலை முதல்ல கண்டுபிடிப்போம். டே 3 டே 2 நம்ம சொட்டைக்கிட்ட போய் மேலே அடிவோங்க. நம்ம எந்திடா டே, அதெல்லாம் சொல்லிக்கூடாது. நம்ம ஃபஸ்ட் டைமில் விளாட்றோம். ஆமாம் கைஸ், சொல்ல வந்துடுறேன், ஃபஸ்ட் டைம் இது. ஐ நீட் அ க்ரோபார்.
இங்கே எதுவும் இல்லை. என்னது ஐ நீட் a hand wheel. என்னது இது? டோர் லாக். ஒரு டோர் எஸ்கேப்புக்கு மேலே போகணும். மட்டும் வந்துட்டான். கொஞ்சிக்கணும். ஷோ இவன் மொத்தம் தோத்தினே இருக்கான். அங்கதான் இருக்கிறான். இங்கதான் இருக்கான். இங்கதான் அங்கே இஸ் போகிறான் மொட்டை. ஸ்னீக்கி பீக்கியாக போகணும். போயிட்டான். சொட்டை இங்கே போகுது, இது இங்கே போகுது. ஓகே ஓகே, இப்போ தான் ரைட்டான சம்பவம். ஓகே, இது இங்கே போகணும். இது டோர் லாக் எதுக்குடா? லக்கி. கீழே இதை போட்டுடலாம். அவ்வாறு வருவாளே. வரதுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஐயோ வந்துட்டோம். அப்பாடா லக்கி. போய் தொலையன். நைஸாக போகணும். போயிட்டுருக்கு. டக்குன்னு நம்ம போயிடலாம். இது வேற இங்கே தான் இருக்குது. ஸோ கைஸ், நம்ம ஃப்ரெஞ்ச் எடுத்தோம், மொட்டைக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஸோ கைஸ், நம்ம இப்போ ஃப்ரெஞ்ச் எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு ஏன்னா இதுதானே அதுக்கு, இதுக்கும் பேட் லக்கி தானே. இது என்னது? போட் கீ. ஓகே, இது என்னதுடா? அண்ட் போட் ஸ்டீரிங் வீல். ஓகே, இது கையிலே வச்சுப்போம், தேவையில்லை. மேலே போவோம். எதுவும் இங்கே இருக்காது. ஓகே, மேலே தான் போகணும். ஐயோ ராணி. ஒன்றை கீழே மாட்டணும். இங்கே மேலே பார்த்தீங்களா கைஸ், ரத்தம் இருக்குது. வரல. திடீர்னு அங்கேயே நினச்சி கைஸ். அப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் எதுக்கு? அதுவும் டோர் எஸ்கேப்க்கு. இங்கெங்கெல்லாம் ட்ராப் போடுறது பார்த்துக்கோங்க. ஐயா மொட்டை இருக்காங்க. ஐயோ, டக்குன்னு போங்கடா. வரல.
இந்த முட்டை இந்த சாயை எப்படி எடுக்க? சரி நம்ம உள்ள போய் ஒழிஞ்சுப்போம். டோர் லாக்கு. இந்த மொட்டை வர இங்கே வந்து போக மாட்டானே. போயிட்டான். இவ்வளோ போயிட்டா. இதுக்கும் ஒரு ஸ்டீரிங் தேவை. இங்கே கூட போட்டு வச்சிருக்குது. டக்குன்னு போய் தொலைடி. போயிடுச்சு. உள்ளதாக இருக்கா? கேஸ்லின் இருக்கு. இன்னைக்கு போட் எஸ்கேப் கன்ஃபார்ம். ஏன் நல்ல சகனமா நோண்டி போகிறான். இங்கே மொட்டை இல்லை தானே? இல்லை இதானே கேஸ்லின் பண்ணோம். இல்லைங்கியா போடுறா கேஸ்லினா. பெட்ரோலை அதெல்லாம் போட்டாச்சு. ஐ நீட் அ ஸ்பார்க் ப்ளக். அதுக்கு நான் எங்கடா போக? போட் கீக்கு ஸ்பார்க் ப்ளக் வேணுமா? அப்படின்னா போய் இது ஓப்பன் பண்ணுவோம். ஆமாம், இதுக்கு என்ன வேணும்? பேட்லாக் கீ. இது நம்ம மொட்டை கிட்ட தானே இருக்கும். சரி, இப்போ நம்ம ரொம்ப நேரமாக கீழே இருக்கிறோமா, மேலே போய் பார்க்கணும். கிராணி வேறு அங்கே தான் இருக்கணும். பயமாகவே இருக்கு. அதான் இங்கே தான் இருக்குது. இவன் வேறு வந்துட்டான். நேரத்துக்கெலாம் வரான். வரல. அடப்பா, இங்கே தான் இருக்கிறான். ஓகே, இப்போ நம்ம மேலே போகலாம். ஐயோ, கிராண்ட் இங்கே தான் இருக்கு. அடப்பா, அவங்கள எப்படி அலைய வைக்கிறீங்களேடா டே. பாவி. ஸோ கைஸ், இதுக்கு மேலேயும் எதுவும் பண்ண முடியாது. ஒரு டே வேஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான், நம்ம சேனல் முடிஞ்சது.